மாவட்டம் குரோம்பேட்டை அருகே குடும்ப தகராறில் கணவன் வீட்டில் இருந்து தங்கள் சகோதரியை அழைத்து செல்ல வந்த அவரது சகோதரர்கள் மீது கணவரின் குடும்பத்தினர் பாத்திரங்கள் கட்டைகளை வீசி தாக்கிய நிலையில் அவர்கள் பதிலுக்கு கணவரின் குடும்பத்தினர் காரை ஏற்ற முயன்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்தன் வழங்கிட கேட்கலாம். வசந்தன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சுருளிசாமி, இவரது மனைவி பரமேஸ்வரி, இவர்களுக்கு ராஜ் பிரேம்நாத் என்ற மகன் உள்ளார். இவர் வண்ணாரப்பேட்டை பகுதியை சார்ந்த மோனிகா பிரீத்தி என்ற பெண்ணை 10 வருடங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்திருந்தார். இவர்களுக்கு 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்த நிலையில் மாமனார் மாமியார் முதல் தளத்திலும் கணவன் மனைவியாக இவர்கள் 2 பேரும் கீழ்த்தளத்திலும் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு இடையே அவ்வப்போது சிறு சிறு சண்டைகள் வருவது வழக்கம் என கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக வீட்டின் கீழ்த்தளத்தில் உள்ள பகுதியில் ஏற்கனவே உள்ள மின்சார வயர்களை பழுது நிற்கும் பணியானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அப்பொழுதும் அந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. வேண்டுமென்றே இவர்கள் நான் இருக்கும் வீட்டில் மின்சாரத்தை துண்டிக்கிறார்கள் என கூறி வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார் மோனிகா. அது மட்டுமின்றி அவர் உடல் எடையை குறைப்பதற்காக அருகில் உள்ள பிரபல ஒரு எக்ஸசைஸ் செய்யும் ஜிம்முக்கு சென்றுள்ளார். அங்கே ரிசப்ஷனில் பணிபுரியும் நபர் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டது. அவரிடம் சேர்ந்து பியூட்டி பார்லர் தூங்க போகிறேன், இந்த பெண்களுக்கான அழகு நிலையம் தூங்க போகிறேன் என கணவனிடம் பணம் கேட்டுள்ளார். இதற்கு பணம் தர மறுத்துள்ளார். இதன் காரணமாகவும் இருவர்களுக்கும் இடையே அதிகப்படியான வாக்குவாதம் அவ்வப்பொழுது வந்துள்ளது. இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டவுடன் தனது அண்ணனுக்கு தொடர்பு கொண்டு தன்னை தொடர்ந்து இவர்கள் கொடுமைப்படுத்துவதாகவும் இவர்கள் வீட்டில் மின்சாரத்தை துண்டித்து என்னை எதுவும் செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் என கூறி குற்றம் சாட்டினார். இதனால் நீ அங்கே இருக்க வேண்டாம், வீட்டிற்கு வந்துவிடு என அண்ணன் தொலைபேசியில் கூறிவிட்டு அவரை அழைத்து செல்வதற்காக தனது காரில் குடும்பத்தினருடன் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்பொழுது குடும்பத்தார் மாமனார் மாமியாருக்கும் இடையேவும் தனது அண்ணன் தம்பிகளுக்கும் இடையும் கடுமையான வாக்குவாதமானது ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது இரு தரப்பினரும் மாறி மாறி அங்கே கிடக்கும் பொருட்கள், பாத்திரங்களை ஒருவருக்கு ஒருவர் மீது வீசி காயப்படுத்தும் அளவிற்கு தகாத வார்த்தைகளை பேசி இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முக்கிய நிலையில் அடிக்கடியாக மாறுகிறது. அது மட்டுமின்றி தனது தங்கையை அழைத்து செல்வதற்காக காரில் ஏற்ற முற்பட்ட பொழுது அதனை உருட்டுக்கட்டை மற்றும் பாத்திரங்கள் கற்களை கொண்டு தடுப்பதற்கு மாமியார் மாமனார் உட்பட அந்த கணவரின் குடும்பத்தினரும் தடுக்க முயற்சி செய்கின்றனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதோடு கட்டைகள் மற்றும் பாத்திரங்கள் உருட்டுக்கட்டைகளை கொண்டு பயங்கரமாக தாக்கிக் கொள்கின்றனர். இதில் மாமியாருக்கு இரத்த காயம் ஏற்படுகிறது. ஒரு வழியாக அங்கிருந்து தனது தங்கையை அழைத்து சென்று விடுகின்றனர். இது தொடர்பாக குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து தற்சமயம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தான் இவர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட கணவன் மனைவி பிரச்சனை கைகலப்பாக மாறிய வீடியோவானது தற்சமயம் வெளியாகி குரோம்பேட்டை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.